Lord, welcomes to Ilan's Kitchen. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படின்னு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். நல்லா சிக்கனை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும். சிக்கனை வாஷ் பண்ணி இப்படி ஒரு பவுலில் போட்டுருங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 2-3 டைம்ஸ் இதை வாஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் நான் என்னென்ன மசாலா போடுறேன்னா வத்தத்தூள், மஞ்சத்தூள், கொரியண்டர் பவுடர், உப்பு. அப்புறம் தேவையான அளவு தயிர் போடணும். தயிர் வந்து ஜாஸ்தி போட வேண்டாம், இவ்வளோ போட்டால் போதும். தயிர் நம்ம எதுக்கு போடுறோன்னா இந்த மீட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம போடுறோம். பிரியாணி பண்ணும் போது நம்ம போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இப்படி சிக்கனில் போட்டால் தயிர் வந்து நல்லா ஊறிடும். சிக்கன் கூட மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் லெமன் வந்து நான் இதில் புளியுதேன். ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணால் போதும். இது 1/2 kg சிக்கன், ஸோ நான் ஒரு லெமன் பண்ணுறேன் ஃபுல்லாக. அவ்வளோதான், இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மசாலா வந்து நல்லா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மறக்காமல் இதில் மசாலா போட்டுருங்க. ஆயில் போட தேவையில்லை. ஆயில் வந்து நம்ம எப்படியும் பிரியாணி பண்ணும் போது போடுவோம். வித்தவுட் ஆயில் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டரும் சுத்தமாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம லெமன் ஏற்கனவே ஸ்குவீஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 an hour நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். இப்போ வந்து நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சிக்கன் பிரியாணி. இப்போது இந்த சட்டி வந்து நல்லா காஞ்சிட்டு, சட்டி நல்லா காஞ்ச பிற நான் இதில் எண்ணெய் போடுறேன். ஆயில் வந்து ரொம்ப போடாதீங்க. நார்மலாக குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், இவ்வளோ ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக போட்டால் நம்மளோட தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்காது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, இப்போ எண்ணெய் காஞ்ச பிற கிராம் பட்டை ஸ்பைசஸ் இருக்குது, இதை போட்டுக்கலாம். இது நல்லா இப்போது உறிஞ்சி வந்த பிற நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 4 ஆனியன் பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட 1/2 kg சிக்கன். நீங்கள் 1 kgனா நீங்கள் கூட ஆனியன் கட் பண்ணலாம். பெரிய சைஸ்னால நான் 4 ஆனியன் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிடணும். இப்போ நீங்கள் ஆனியனை நல்லா வதக்கணும். கேஸை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கணும். இப்படி வதக்க ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இப்படி வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இந்த மாதிரி பாதி 50% வெந்த பிற இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிற பேஸ்ட்டு போட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளோட அந்த கிராம் பட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஆனியன் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்ல கேஸை வந்து லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் கூட. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நான் வந்து 5 டொமேட்டோ வெட்டி வச்சுருக்கேன் பழுத்தது. இதை நம்ம வெங்காயத்தில் போட்டுக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 2 to 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிம்மில் வச்சு, சேம் வெங்காயம் மாதிரி. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா மெல்ட் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். வெங்காய தக்காளி நம்ம சாப்பிடும்போது பிரியாணியில் நல்லா இது மிக்ஸ் ஆகி கொஞ்சம் இது நல்லா மெல்ட் ஆகணும். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வர, கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வர நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தக்காளிங்க நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நான் இதில் வந்து க்ரீன் சில்லி போடுறேன். அப்புறம் புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி. இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் வதக்கும் போதே போட்டால் அதோட ஃப்ளேவர் வந்து சிக்கன் தக்காளி வெங்காயம் இறங்கி ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் இப்போ போடுறேன். போட்ட பிறகு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். சேம் இதுவும் தக்காளி வெங்காயம் கூட நம்மளோட கொரியண்டர், மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி போட்டோம் இல்லையா, அது வந்து நல்லா
நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் சிக்கன் ஊற வச்சோம் இல்லையா, இப்போ இதை வந்து நீங்கள் நம்ம தக்காளி வெங்காயத்தில் போட்டுறணும் சிக்கனை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெங்காய தக்காளி கூட இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போது வெங்காய தக்காளியை ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு சிக்கனை கொஞ்சம் வேக வைப்போம். 75% இப்படி மூடி வைக்கணும். ஃபுல்லாக மூடி வச்சா அடியில் பிடிச்சிரும். இதை வந்து ஒரு 5 to 6 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும். சிம்மில் வச்சு இதை நீங்கள் பாயில் பண்ணணும் சிக்கனை. இப்போ நான் இதை வந்து ஒரு கரெக்டாக 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக வச்சுருக்கேன். 75% மூடி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வரும். இப்போ வந்து சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சிக்கன் வந்து ஒரு 20% நம்மளோட சிக்கன் நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து சிக்கன் மசாலா போடுறேன். ஆக்சுவலாக சிக்கன் மசாலா ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப ஸ்பைசியாக யாருக்குன்னா நம்ம க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம், சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். அதனால் நான் சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் போடுறேன். ஏன்னா நான் வந்து 1/2 kg சிக்கன் தான் போட்டிருக்கேன். அதனால் இவ்வளோ போட்டால் போதும். இப்போது இதில் நீங்கள் சால்ட்டு போடலாம். ஆக்சுவலாக சால்ட் வந்து நம்ம சிக்கனை ஊற வைக்கும் போதே போட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் ரைஸ் வேறு போடுவோம். அது எல்லாம் சேர்த்து நீங்கள் இப்போது சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போது சால்ட்டு போட்டாச்சு. இப்போது நம்ம மசாலா போட்ட பிறகு சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கனை இப்போது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ரைஸ் நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றின பிறகு மசாலா போட்டால் மசாலா வந்து சிக்கனில் அவ்வளோ பிடிக்காது. சிக்கனை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். வந்து நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் 2 மினிட்ஸ்க்கு. இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து 3.5 கிளாஸ் ரைஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ இதில் போட்டுக்கோங்க. ரைஸை வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கலாம் தேவையில்ல, வாஷ் பண்ணி நீங்கள் உடனே போட்டால் போதும். இது வந்து பிரியாணி ரைஸில் கோலம் ரைஸ் தான். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற ரைஸும் போடலாம். இப்போது இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் ஆன பிறகு ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ஆகிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துதான் 3.5 கிளாஸ் அரிசி நான் வந்து போட்டிருக்கேன். இதில் 3.5 கிளாஸ்க்கு 3.5 கிளாஸ் தண்ணி. அதோட என்னோட வாட்டர் மெஜர்மெண்ட் வந்து இந்த கிளாஸ் வச்சு நான் எடுத்தேன். இதான் என்னோட கிளாஸ். உங்களோட கிளாஸ் பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. அக்கார்டிங் டு கிளாஸ் சைஸ் நீங்கள் எடுக்கணும். 3.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 3.5 கிளாஸ் தண்ணி ப்ளஸ் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன் பாயில் ஆகணும். அதனால மொத்தம் 8 கிளாஸ் நான் வந்து இதில் போடுறேன். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மீடியமாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு பபிள்ஸ் வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மேலே இந்த மாதிரி மின்ட் லீவ்ஸை போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பபிள்ஸாக வந்த பிறகு கொதித்த பிறகு நம்ம இதை சிம்மில் வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்மளோட சிக்கன் நல்லா இப்போ கொதிச்சுட்டு இப்படி நல்லா பபிள்ஸாக வரணும். இப்போ நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடிடணும். இதை மூடிட்டு இதில் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றணும். இது ஆக்சுவலாக எதுக்கு நான் ஊற்றுதேன்னா, இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஆக்சுவலாக இந்த தண்ணி நான் எதுக்கு ஊற்றுறேன்னா இதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். இந்த தண்ணி ஏன் ஊற்றுதேன்னா வேப்பர் வர வர ஆவி வர வர இந்த தண்ணி வந்து இந்த ஆவி வந்து தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம சட்டி வந்து அடி பிடிக்காது. ஆக்சுவலாக நம்ம இப்படி ஃபுல் மூடும் போது சிலத்துக்கு காற்று இல்லாமல் சட்டி வந்து அடி பிடிச்சிடும் இல்லையா, ரைஸும் வேகாது, பிரியாணி வேகாது, அப்புறம் நம்ம பிரியாணி இதாயிரும், டேஸ்ட் வராது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த தண்ணி ஊற்றுதேன். ஏன்னா நம்ம பிரியாணி அடி பிடிக்காமல் இருக்க. ஓகேவா? ஸோ இதான் ரீசன். இந்த மாதிரி நீங்களும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு நீங்கள் இப்படி வச்சுருங்க. நான் 1/2 அன் ஹவர் எதுக்குன்னா இந்த கோலம் ரைஸ் நான் யூஸ் பண்ணுறதுனால 1/2 அன் ஹவர் ஆகுது. நீங்கள் வந்து என்ன ரைஸ் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் டைம் இருக்கும் பாயில் ஆக. ஸோ நான் 1/2 அன் ஹவர் இப்படி மூடி வச்சுருக்கேன்.
1/2 hour கழிச்சு பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மளோட யம்மியான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிட்டு நல்ல லெக் பீஸோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.